ஃபோட்டோ அப்படியே ஃபோட்டோ அப்படியே கேட்கு எல்லா செல்லும் அது கொண்டு வந்து அங்கே கேமரா கிட்ட வைக்கிறான்.
தயவு செய்து அனைவரும் அமருங்கள். அன்புக்குரியவர்களே, நமது கோணாங்குப்பம் பங்கு மற்றும் திருத்தலத்தின் பங்கு தந்தையாகவும் திருத்தல அதிபராகவும் பொறுப்பெடுக்கின்ற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அருட்தந்தை வி. ஆக்னல் அவர்களை நாம் ஊர் எல்லையிலிருந்து வரவேற்றோம். இப்பொழுது ஆயரின் பிரதிநிதியாக இருந்து நம்முடைய மறை வட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை ஐ. ரட்சகர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு முறைப்படி பொறுப்பேற்பு நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். புதியதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்கும் அருட்தந்தை மீதும் இங்கு கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவியின் அருள் இறங்கி வரும்படியாக அனைவரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வரங்களை செபித்து மன்றாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். அனைவரும் அமரவும். அருட்தந்தையர்களே, அன்பார்ந்த அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த கோணாங்குப்பம் பங்கின் இறை மக்களே, இங்கு வந்திருக்கும் நல விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டளவாக இந்த திருத்தலத்தை பல விதத்திலும் கட்டி காத்து பலவிதமான வளர்ச்சி பணிகளை எல்லாம் செய்து அன்னைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே உலகமெங்கும் அன்னையின் பெருமையை பறைசாற்றி ஒரு நல்ல சாட்சியாக விளங்கிய நமது திருத்தல அதிபர் அருட்தந்தை தேவசகாயராஜ் அவர்கள் நமது ஆயரின் ஆணைப்படி மாற்றலாகி புதிய பங்கிற்கு பொறுப்பேற்க செல்கின்றார். அவர் 5 ஆண்டளவாக இந்த திருத்தல வளர்ச்சிக்காக அவர் செய்த முயற்சிகளை எல்லாம் நினைத்து நாம் இந்த தருணத்திலே நமது பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர் சிறு பருவம் முதல் இன்று வரை எப்பொழுதும் உற்சாகத்தோடு தமது பணியை ஆர்வமாக செய்யக்கூடியவர். அந்த கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இந்த பங்கு அவரை பெற்றுக்கொண்டது. தன்னிடமிருந்த தாளந்துகளை எல்லாம் இன்னும் அதிகமாக பயன்படுத்தி அன்னைக்காக பணி புரிந்தார். எனவே இறைவனுக்கு நாம் அன்னையின் வழியாக நன்றி சொல்வோம். அதற்கு அடுத்தது
அருட்தந்தை ஜெராட் இங்கு சோச்சியூஸ் தந்தையாக இருந்து அவர் பங்கு தந்தையாக மாறி மரக்காணம் பங்கு தந்தையாக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் செய்த பணிகளுக்காகவும் இந்த தருணத்திலே நாம் அன்னையின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அவரையும் பாராட்டி அவருக்கு நாம் வாழ்த்து சொல்வோம். அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் இங்கு தங்கி ஆன்ம குருவாக பணியாற்றி இந்த பங்கின் வளர்ச்சிக்காக ஆன்மீக வாழ்வுக்காக அவர் செய்த பணிகளுக்காக அவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நமது பங்குக்காக புதிய பங்கு தந்தையாக அருட்திரு ஆக்னல் அவர்கள் பொறுப்பேற்க ஆயரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறு வயது முதல் இளம் குருவிலிருந்து பல்வேறு பள்ளிகளிலே முதல்வராக பணியாற்றி பல்லாயிர லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இறைவன் ஒரு கொடையாக நம் பங்கிற்கு அவரை கொடுத்திருக்கிறார். நல்ல பக்திமான், ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர், எல்லோருக்கும் மனம் நோகாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்த நல்ல மனிதர். எனவே அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம், அந்த அன்னைக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது பேராயர் அவர்களுடைய அந்த ஆணையை நான் வாசிக்கின்றேன். புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம் கோணாங்குப்பம் பங்கை சார்ந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இதுவரை உங்கள் பங்கு விசாரணை குருவாயிருந்த மறைதிரு இசட் தேவ சகாயராஜ் அடிகளுக்கு பதிலாக மறைதிரு வி ஆக்னல் அவர்களுடைய பக்தி, ஞானம், விவேகம் இவற்றை நாம் நன்கு அறிந்திருப்பதால் இவரை உங்கள் பங்கு தந்தையாக நாம் நியமிக்கிறோம். இயேசுவின் விலைமதிக்கப்படாத திரு இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆத்மாக்களின் ஈடேற்ற வேலையை ஊக்கமாக செய்வதும் மறை காரியங்களிலும் சன்மார்க்க அறநெறியிலும் உங்களுக்கு போதிக்கிறதும் இறைவனின் ஆலயத்தையும் அதன் பொருட்களையும் அதை சார்ந்த எல்லாவற்றையும் திருச்சபை சட்டப்படியும் மறைமாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வருவதும் நம்மால் நியமிக்கப்பட்ட இந்த மறைதிரு அடிகளாரின் கடமையாகும். உங்களுடைய ஆயனும் ஆன்ம குருவுமான இவருக்கு நீங்கள் தக்க மரியாதையும் கீழ்ப்படிதலும் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இங்கனம் பிரான்சிஸ் கலிஸ்ட், புதுவை கடலூர் பேராயர், இடம் பேராயர் இல்லம் புதுவை, நாள் 13/5/2024. இப்போது பொறுப்பேற்பதாக இருக்கும் சடங்கானது முக்கிய சடங்கு. புதிதாக வந்துள்ள தந்தை அவர்களுக்கு இந்த ஸ்தோலாவை அணிவித்து இந்த பங்கின் பொறுப்பை நாம் இப்பொழுது ஒப்படைப்போம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அதிகாரம் பெற்றுள்ள நம் புதுவை கடலூர் மாநிலத்தின் பேராயரான பிரான்சிஸ் கலிஸ் அவர்களின் பிரதிநிதியாக பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் இந்த ஆலயத்தையும் பங்கையும் இவற்றை நிர்வகிக்க தேவையான உரிமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். பொது பொறுப்பேற்றுக் கொண்ட தந்தை அவர்கள் தமது விசுவாசத்தையும் பதவி பிரமாணத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். விசுவாசத்தை அறிக்கையிட்டு பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்வார்கள்.
வி ஆக்னெல் என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் உறுதியாய் விசுவசித்து அறிக்கையிடுகிறேன். ஒரே சரேசனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேசுரனின் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யும் கடவுளினின்று மெய்யும் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறைவுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். சீவரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசிற்கு முடிவே இராது. பிதாவினின்று சுதனினின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். இதனால் வெளிப்படுத்தப்பட்டவை என விசுவசிக்க வேண்டுமென்று திருச்சபை சிறப்பான பிரகடனத்தின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்துகின்ற விவிலியத்தில் அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திருச்சபையின் மரபு வழி வந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். அதே திருச்சபையால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கின்ற விசுவாசம் ஒழுங்குமுறை சார்ந்த அனைத்தையும் நானும் ஏற்று கடைபிடிக்கிறேன். மேலும் சிந்தனை விருப்பம் முதலியவைகளில் இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையையோ அல்லது ஆயர் குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறை கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கிறேன். இப்பொழுது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். வி ஆக்னெல் என்ற பெயர் கொண்ட நான் என் பணி பொறுப்பை ஏற்கும் இவ்வேளையில் என் சொல்லாலும் நடத்தையாலும் எப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். என் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பொது திருச்சபையிலும் தல திருச்சபையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திருச்சபையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்றும் உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடு பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன். திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகையில் நான் பெற்றுக்கொண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிக்கமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன். எனவே இதற்கு முரணான போதனையை விலக்குவேன்.
திருச்சபையின் பொது ஒழுங்கு முறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன். திருச்சபையின் சட்டங்களை, குறிப்பாக திருச்சபையின் திருச்சட்ட தொகுப்பில் உள்ளவற்றை கடைபிடிப்பேன். மெய்யான மறை வல்லுநர்கள் என்ற முறையிலும் விசுவாசத்தின் போதகர்கள் என்ற முறையிலும் திருச்சபையின் மெய்ப்பர்கள் அறிக்கையிடுகின்றவற்றை அல்லது திருச்சபையின் மெய்யான வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் நிலைநாட்டுகின்றவற்றை நான் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுவேன். திருச்சபையின் பெயராலும் ஆணையாலும் ஆற்றப்படுகின்ற அப்போஸ்தல பணி அதே திருச்சபையில் நிறைவேற்றப்பட மறைமாநில ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் துணை புரிவேன். திருநூலை என் கரங்களால் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா அருள் துணை தாரும். இப்பொழுது புதிதாக பதவியேற்றுக்கொண்ட அருட்தந்தையிடம் இந்த ஆலயத்தின் திறவுகோல்களை ஒப்படைக்கின்றோம். ஆலயத்தின் திறவுகோல்களையும் ஆண்டவரின் திருத்தலங்களின் பாதுகாவல் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும். அணிகலன்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கன்னியும் பத்தினியும் போன்ற இறைவனின் இந்த இல்லத்தை தக்க மேரை மரியாதையோடும் மகிழ்ச்சியுடனும் காத்திட ஆர்வமாயிரும். இப்பொழுது புதிதாக பதவியேற்றுக்கொண்ட அருட்தந்தை அவர்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் தீர்த்தம் தெளித்து நம்மை ஆசீர்வதிப்பார். கழுவ நானும் ஓரை பானைதனிலும் வெண்மையாவேன். இறைவாவும் அது இறக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சோதனும் தோய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவினானும் உரை பானிதனிலும் வெண்மையாவேன்.
இப்பொழுது புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு நமக்கு தேவனக்கனை ஆசீர் வழங்குவார். எங்கள் எல்லாருக்காகவோ நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. எங்கள் எல்லாருக்காகவோ நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. எங்கள் எல்லாருக்காகவோ நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. மாண்புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வாருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவார்க்கும் சுதனாவார்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடாவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறுதி பாடல் முடிந்து உடனடியாக ஜெபக்கூடத்திலே புதிய பங்குத்தந்தை அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்படும். எனவே தயவுசெய்து இறுதி பாடல் முடிந்தவுடனே ஜெபக்கூடத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழகோவியமே எங்கள் அன்னை மாரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மாரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானை தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமாய் போகிறது, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் மினிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மாரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, எங்கள் எல்லாருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பங்கு தந்தையாகவும் பொறுப்பேற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய அருட்பணி அருட்தந்தை அவர்களை பங்கு பேரவையின் சார்பாகவும் பங்கு இறை மக்களின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தந்தை அவர்களை வரவேற்று பங்கு பேரவையின் சார்பில் திருவாளர் ராமர் போஸ்கோ அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்று ஆசி பெறுகிறார்.
விஎஃப் தந்தை அவர்களுக்கு பேரவையின் சார்பாக திருவாளர் அருள் அவர்கள் பொன்னாடை போற்றி ஆட்சி பெறுவார். அடுத்தது கன்னியாகுமரி வேறு நமது பங்கு கன்னியாகுப்பத்தின் சார்பாக ஊர் பொதுமக்களின் சார்பாக திரு லாரன்ஸ் அவர்கள் புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார். பவழங்குடியின் சார்பாக அப்ரஹாம் அவர்கள் புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்கின்றார். கோணாங்குப்பம் காரியக்காரர்கள் சார்பாக புதிய தந்தை அவர்களுக்கு ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். அடுத்தபடியாக தெரசநாதன் அவர்கள் அருட்தந்தை தேவசகாயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். புதிய பங்கு தந்தை அவர்களுக்கும் பணியாற்றி நிறைவு பெற்று இருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கும் திரு ராபர்ட் பெஞ்சமின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். பங்கு பேரவை உறுப்பினரும் சின்னப்பர் அன்பியத்தினுடைய தலைவருமாகிய அண்ணன் ராயப்பன் அவர்கள் புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். வின்சென்ட் பெல் சபையின் சார்பில் திருவாளர் சுவாமிநாதன் அவர்கள் புதிய தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார். அடுத்தபடியாக பேரவை உறுப்பினர் திரு போஸ்கோ அவர்கள் புதிய தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். திரு மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார் தந்தை அவர்களுக்கு. வெடி ஆலயத்தில் எந்த விழாவாக இருந்தாலும் பட்டாசு வெடித்து தூள் கிளப்பக்கூடிய மைக்கேல் அவர்கள் பாடற்குழுவின் சார்பாக புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு திரு ஜான்பால் அவர்கள் பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். கன்னியர்களின் சார்பாக அருட்சகோதரி அவர்கள் புதிய தந்தை அவர்களுக்கு, முதலுதவி மையத்தின் சார்பாக சகோதரி அவர்கள், மரியாயின் சேனை கியூரியா சார்பாக தலைவி இசபெல்லா அக்கா அவர்கள் புதிய தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். மரியாயின் சேனை பிரசிலி தலைவி ஏஞ்சல் மேரி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார். மரியாயின் சேனையினுடைய செயலர் ஜான்சி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். பாடக்குழுவின் சார்பாக ஜபஸ்டின் அவர்கள் பொன்னாடை தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். அடுத்தபடியாக முன்னாள் உறுப்பினர் ஜெயராஜ் அவர்கள்
தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி பெறுகிறார். பரூர் ஊர் மக்கள் சார்பாக திருவாளர் அந்தோணி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். திருவாளர் சபரிநாதன் அவர்கள் புதிய தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி பெறுகிறார். அதோடு கூட திருத்தல அதிபராக பணியாற்றி செல்ல இருக்கின்ற நம்முடைய நன்றி தெரிவித்து சபரிநாதன் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார். புதிய தந்தை அவர்களுக்கு திருவாளர் ஆரோக்கியதாஸ் விழா காலங்களிலும் தேர் பவனி நவநாட்களிலும் தேரை தயார் செய்யக்கூடிய ஆரோக்கியதாஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். அருட்பணி தேவசகராஜ் தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி ஏஞ்சல் மேரி அவர்கள் பரூர் மரியன் சேனை சார்பாக பரூர் பங்கு மரியன் சேனை சார்பாக புதிய தந்தை அவர்களுக்கு இயேசுராணி அவர்கள் பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். சரி, பணி சிறப்பாக செய்து நிறைவேற்ற தந்தை அவர்களுக்கு மரியன் சேனை சார்பாக செல்வராணி அவர்கள் பொன்னாடை போட்டு ஆசி பெறுகிறார். உளுந்தூர்பேட்டை ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு புதிய குரு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெறுகிறார். சின்னச்சேலம் பங்கின் சார்பாக சரவணன் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்று ஆசி பெறுகிறார். அடுத்தபடியாக புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு கோணாங்குப்பம் ஜார்ஜ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்று ஆசி பெறுகிறார். அடுத்தபடியாக நமது நெஞ்சத்தில் நீங்கள் இடம் பிடித்த முன்னாள் பங்கு தந்தை அருட்திரு வி அருள்தாஸ் தந்தை அவர்கள் புதிய குருவானவர்களுக்கு 2 வார்த்தைகள் பேசி பொன்னாடை போத்துவார். நான் பேசவில்லை. சிறப்பாக பணியாற்றிய அருட்திரு தேவசகராஜ் அவர்களுக்கு நமது நன்றியை காட்டும்படியாகவும் செல்லுகின்ற இடத்தில் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்னாடையை நான் அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்ததாக புதிதாக பதவியேற்றுள்ள அருட்திரு ஆக்னல் அவர்கள் இங்கு சிறப்பாக பணியாற்றும்படியாகவும் நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாகவும் வேண்டி அவரையும் பாராட்டி இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். தந்தை அவர்களுக்கு நன்றி. நம்முடைய அன்னையின் திருத்தலத்திற்கு புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அருட்தந்தை வி ஆக்னல் அவர்களுக்கும் மேலும் சிறப்பான விதத்தில் இந்த திருத்தலத்திலே பணியாற்றி புதிய இடம் செல்கின்ற அருட்தந்தை தேவசராஜ் அவர்களுக்கும் குருக்கள் சார்பிலே இந்த பொன்னாடையை போர்த்தி வரவேற்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். தந்தை அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார். அன்புக்குரியவர்களே, நமது பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க
உலக பிரசித்தி பெற்ற புனித பெரியநாயகி அம்மா திருத்தலத்திற்கும் நமது பங்கிற்கும் புதியதாக பொறுப்பெடுத்துள்ள அருட்தந்தை வி ஆக்னல் அவர்கள், நாங்கள் இருவருமே இளம் குறுமடத்தில் ஒன்றாக படித்தோம். நான் 11வது படிக்கும்போது தந்தை அவர்கள் 10வது படித்தார்கள். அப்படியே படித்து லத்தீன் படித்து விட்ட பிற்பாடு அவர் பெங்களூர் குருமடத்துக்கு சென்றார். நான் பூந்தமல்லி குருமடத்துக்கு சென்றேன். அதன் பிற்பாடு அவர் விஎஃப் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு பள்ளிகளிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தின் மிக பெரிய பிரசித்தி பெற்ற பள்ளியான புனித சூசியப்பர் பள்ளியிலே அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எனவே அனுபவமும் கடின உழைப்பும் நிர்வாக திறமையும் உள்ள தந்தை அவர்கள் நமது திருத்தலத்திற்கு பொறுப்பேற்றிருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அதே போல அவர் அன்னையின் மேல் அதிக பக்தி பற்றுதல் கொண்டிருக்கிறார். நம்முடைய திருத்தலத்தை தொடர்ந்து வழிநடத்த நமது ஆயர் அவர்கள் வழியாக அவர் நியமித்தவர் கடவுள் மட்டுமே. அன்னை அவர்களே அவர் நியமித்திருக்கிறார். எனவே நம்மத்திலே அழைத்திருக்கின்ற புனித பெரியநாயகி அம்மா வழியாக அழைத்திருக்கின்ற அருட்தந்தை ஆக்னல் அவர்கள் நம்மத்திலே பணி செய்ய அவரை அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல பங்கு மக்கள் பக்தர் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய பங்கிற்கும் நமது திருத்தலத்துக்கும் பெருமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பதவி பொறுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய மறைவட்ட முதன்மை தந்தை அருட்தந்தை ஐ ரட்சர் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, இத்தனை ஒரு ஆண்டாக என்னோடு பணியாற்றிய அருட்தந்தை லூர்து ஜெராட் அவர்களுக்கும் ஆன்ம குரு அருட்தந்தை ரொசோரி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மறைவட்ட முதன்மை குரு அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அதிக நேரம் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்களுடைய விழா. அருட்தந்தை தேவசகராஜ் அவர்கள் இங்கு பொறுப்பேற்று 5 ஆண்டளவாக பலவிதமான புதிய முயற்சிகளை செய்து பங்கின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார். எனவே இங்கு இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற அனைத்து மக்கள் சார்பாக இல்லை, இருந்தாலும் அனைத்து மக்கள் சார்பாகவும் பல குருக்கள், ஆயர்கள், ஏன் கர்தினாலே இங்கு வந்து நமக்கு ஆசி வழங்க எல்லாம் தந்தையின் வழியாகத்தான். எனவே அவர் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அவர் யாரும் மறக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்திலே தன்னுடைய தடத்தை பதித்துவிட்டு செல்கிறார். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அப்படித்தான் செய்வார். எனவே அன்னையின் அருளால் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை, அது நமது மேட்டாசனத்திற்கு இன்னும் பல இடத்திற்கு தேவை. எனவே அவர் ஆயர் அவர்கள் பாண்டிச்சேரியிலே நெல்லித்தோப்பங்கிலே இந்த சூழ்நிலையிலே ஏற்ற பங்கு தந்தை அவர்தான் என்று நியமித்திருக்கிறார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தது அருட்தந்தை ஆக்னல் அவர்கள் படிக்கின்ற காலத்திலிருந்து அவருக்கு நான் ரீஜென்சி பிரதராக இருந்தேன். அவர் போர்டிங்கில் படிக்கும்போது, அதன் பிறகு குருமடம் திரும்பவும் குருவாகி அவர் பள்ளியிலே பணிபுரியும் போது நான் கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஒன்றாகத்தான் நாங்கள் பணிபுரிந்தோம் 7-8 வருடங்கள். எனவே அருட்தந்தை அவர்கள் நிறைய ஜபம், பக்தி, இதெல்லாம் அவருடைய நேரம். பள்ளியிலே 24 மணி நேரம் அங்கே உட்கார்ந்திருப்பார், எங்கேயும் போக மாட்டார். படிப்பு, பிள்ளைகள், அவருடைய வளர்ச்சி, எப்பயுமே 100% ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு இளங்குருவாக இருந்தார், உதவி தந்தையாக இருந்தார், அதுக்கடுத்து முதல்வராக பணியாற்றினார். இவருடைய பணியை நீங்கள் சிறப்பாக பார்க்க வேண்டும் என்றால் விரியூருக்கு செல்லுங்கள். என்னது விரியூர், அங்கே போய் பார்த்தால்தான் இவர் என்ன பணியாற்றியிருக்கிறார் என்பது சாட்சி. ஒன்றுமில்லாத ஒரு இடத்திலே அதை ஹைஸ்கூலாக மாற்றி ஹையர் செகண்டரியாக மாற்றி இன்று அந்த ஹாஸ்டலில் எவ்வளோ பிள்ளைங்க, நிறைய பேர், மோர் தென் 300-400 பீப்புள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டலில்.
இப்போ ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிப்பாங்க. இந்த சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுத்தவர் அருட்தந்தை அவர்கள். அதே போன்று நமது திருத்தலத்தையும் நல்ல வளர்ச்சி கொடுத்து மக்கள் எல்லாருக்கும் அவர் என்ன அவருடைய வீக்னஸ் என்னதுன்னா ரொம்ப இறக்க குணம் உடையவர். அதான் பிரச்சனை. என்னது ரொம்ப இறக்க குணம். சாதுவாக இருப்பேன், எதுவும் கோபமே பட மாட்டேன். யார் எது சொன்னாலும் சாதுவாக கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்பேற்பட்ட ஒரு நீங்கள் மாஞ்சி அவரை வெறியேற்றணும்னு 1 மணி நேரம் கத்துன வச்சுக்கோ, நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதான் அவருடைய நேச்சர். என்னடா ஒன்று திட்டிட்டும் நமக்கு நன்றி சொல்கிறாருன்னு, அதான் அவருடைய நேச்சர். எதற்கும் கோபப்பட மாட்டார். எது சொன்னாலும் எல்லா மக்களுக்கும் அவர் காது கொடுத்து கேட்பார் அவருடைய பிரச்சனையை. எனவே அருட்தந்தை அவர்கள் இந்த பங்கிலே நல்ல முறையில் பணியாற்ற அன்னையின் வழியாக இறைவனை வேண்டி அவருக்காக எனது வாழ்த்துதலையும் மறைவட்ட குருக்கள் சார்பாக எனது வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தது அருட்தந்தை ஜெராட், அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் நமது பங்கிலே பணியாற்றி வேறு இடத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் பணியும் சிறக்க அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். புதிய இடத்திலே நன்றாக பணிபுரிய இறைவன் அவர்களுக்கு ஆசி அளிக்கும்படியாக இங்கு இருக்கின்ற குருக்கள் மற்றும் உங்கள் சார்பாக நான் ஜெபித்து வேண்டிக் கொண்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக எனக்கு துணையாக இருந்தவர் அன்னை பெரியநாயகி, இருக்கப் போகிறவரும் அன்னை பெரியநாயகி. வந்திருக்கின்ற புதிய திருத்தல அதிபர் அருட்தந்தை வி ஆக்னல் அவர்களுக்கும் துணையாக இருக்கப் போகிறவர் அன்னை பெரியநாயகி. எனவே எல்லா சூழலிலும் அவர் உங்களை வழிநடத்துவார், உங்களோடு இருப்பார் என்று தைரியமாக இருக்கலாம். எனவே அதை குறிக்கும் வண்ணமாக இந்த கால சக்கரம் ஓடுவது போல, சுவர்க்கடிகாரம் ஓடுவது போல உங்கள் பணியும் சிறக்க வேண்டும், அன்னை பெரியநாயகி துணை இருக்க வேண்டும் என்று பங்கு மக்கள் பங்கு சார்பாக திருத்தலத்தின் சார்பாக இந்த சுவர்க்கடிகாரத்தை உங்களுக்கு அளிக்கிறோம். இந்த கடிகாரம் ஓடுவதற்கு பங்கு மக்கள் பேட்டரியாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நம்முடைய புதிய தந்தை அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் பங்கு தந்தை தேவசகாயம் அவர்களே, சோச்சியஸ் தந்தை அவர்களே, மற்றும் இங்கே விஎஃப் தந்தை அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓராண்டு காலம்தான் நான் நெல்லிக்குப்பத்திலே இருந்தேன். நேற்றோடு ஒரு ஆண்டு முடியுது. எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆண்டவனின் அன்னையினுடைய பணியை அகில உலகமெங்கும் எடுத்து இயம்புவதற்கு ஆண்டவன் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு. எனவே அன்னை அவர்களுக்கும் ஒவ்வொரு தேவனுக்கும் முதலிலே நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இன்று மாலை கடலூரில் கிளம்புறப்போ நல்ல மழை, பன்ருட்டி வரைக்குமே போடுன்னு போட்டுச்சு. இன்றைக்கி என்னடா நடக்க போதே தெரியலையே, கோணாங்குப்பம் போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே சும்மா அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்டு விட்டுடுது போல தெரியுது. கூலிங்காக வாடா, டென்ஷன் ஆகாதரா அப்படின்ற கூலிங்காக என்னை அழைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இருக்கிறோம் உங்களை கூல் டவுன் பண்ணி மாதாவோடு துணையோடு இந்த காலச்சக்கரம் ஓடுறதுக்கு பேட்டரி போல இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. 99.9 100%. ஏன்னா இயற்கையை சொல்லிடுத்து, அம்மாவின் வழியாக பெருநாயகி அம்மையின் வழியாக இயற்கையை சொல்லிடுத்து, நீ கூலாக இருக்கலாம், நோ டென்ஷன், எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களே இயற்கையின் வழியாகவே சொல்லிட்டாங்க. எனவே அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய அழைப்பும் இருந்தது.
எல்லோரும் அந்த 6 மணினா 6 மணிக்கு வந்தீங்க, அழைத்து சென்றீர்கள். அன்னையிடம் என்னை முழுமையாக உங்களது பங்கு தந்தையை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. எனவே எனக்கு ஒரு புது தெம்பே வந்துடுது. உங்களை வச்சுட்டு எது வேணாலும் சாதிக்கலாம் போல தெரியுது. எனவே நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் முதல்ல செய்கிறது ஹவுஸ் விசிட், வீடுகளை சந்திப்பேன். முதல்ல வீடுகளை சந்திப்பேன், அதுக்கப்புறம்தான் மற்றதை யோசிப்பேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் உங்களை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இருந்தாலே 99.9% என்னது சக்ஸஸ். எனவே இந்த தருணத்தில் நான் அதிகமாக பேச விரும்பலை. எனவே இன்னும் பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறையா நேரம் இருக்குது, நாட்கள் இருக்கிறது, அப்போ பேசிக்கலாம். எனவே இந்த தருணத்திலே பெண்ணாகிய அன்னைக்கும் ஒவ்வொரு தேவனுக்கும் இதை ஏற்பாடு செய்த காரியக்காரர்கள், பெரியவர்கள், பல்வேறு கிளைப்பங்கிலிருந்து வந்திருக்கின்றவர்கள், எனக்கு பொன்னாடை போத்தி எனக்கு சிறப்பு செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும், இங்கே இருக்கின்ற எல்லா மரியான் சேனையிலிருந்து எல்லோருக்கும், எல்லா அமைப்புகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொட்டி கிடக்கின்ற செங்கற்களாக இல்லாமல் கட்டி முடித்த கோபுரமாக ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று அன்னையின் வழியாக உங்களை பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. மிக ஆர்வத்தோடு வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தந்தையர்களை வரவேற்று சிறப்பு செய்த அருட்தந்தை அவர்களுக்கு பணி நிறைவு செய்து தனது இறைப்பணியை தொடர இருக்கின்ற அருட்தந்தை தேவசேகரராஜ் அவர்களுக்கு புதிய பங்கு குரு அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார். அடுத்தபடியாக மறைவட்ட குரு அவர்களுக்கு புதிய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி துணை தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். மறைவட்ட குரு அவர்களுக்கு புதிய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்தந்தை வேதநாயகம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புதிய தந்தை அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தந்தை அவர்கள் நிறைவு ஆசிரியை வழங்குவார். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்த எங்கள் அன்பு தந்தையை, பல்வேறு விதங்களிலே நீர் எங்களை பல்வேறு வகைகளிலே வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பல்வேறு விதங்களிலே அருளை பொழிந்து வருகின்ற இதற்காக நன்றி கூறுகிறோம். இதோ உமது அன்னையாகிய புனித பெரியநாயகி அம்மாவுடைய திருத்தலத்திற்கு ஒரு புதிய பங்கு தந்தை அறுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த பங்கு தந்தைக்கு உமது அருளையும் ஆசிரியர் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசிரியர் பொழிந்தருளும். இதன் வழியாக நாங்கள் தொடர்ந்து இந்த பங்கையும் திருத்தலத்தையும் உமது சித்தப்படி தொடர்ந்து வழிநடத்த உமது ஆசியும் வல்லமையும் எங்கள் மீது பொழிவராக. அனைத்து குருக்களும் இணைந்து இப்பொழுது ஆசை வழங்குகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க.